பிரைஸ் தி லார்ட். ஓகே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளில் விலையேற பெற்ற சத்தியத்தை நாம் தியானிப்போம். இந்த 7/4/2024 ஞாயிறு ஆராயில் கலந்து கொண்டவங்களை யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். மட்டுமாய் பாடல் வேலை, துதி வேலை, சோத்திர வேலையை தேவன் ஆசீர்வதித்தார். இப்பொழுது நாம் தேவ செய்தியின் வேலைக்கு கடந்து வருகிறோம். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியிலே எங்கள் சபை நடக்கிறது. இந்த ஆராயில் கலந்து கொண்டவங்க நீங்கள் யாவரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆரம்ப ஜபமாக ஜபம் பண்ணிக்கலாமா? ஆரம்ப ஜபமாக இப்பொழுது வாசம் அவர்கள் ஜபம் பண்ணுவார்கள் இந்த செய்தியின் ஆரம்பத்துக்காக. தெரியும். பரிசுத்த பிதாவே, பொறுமையான காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓய்வு நாளுக்காக சூத்திரம். போதகரை மறைத்து வெளிப்பாடுகளை தருகிறீர் ஆண்டவரே, சூத்திரம். எல்லாரும் இந்த செய்தி கேட்கணும் ஆண்டவரே. உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் இந்த செய்தியை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கர்த்தருடைய மறைவில், சங்கீதம் 91:1 உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்ற வேத அடிப்படையிலிருந்து இன்றைக்கு நாம் காரியங்களை தியானிக்க போகிறோம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம். 6ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்திலிருந்து 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அக்காலத்தில் சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி இன்ன ஸ்தலத்துல பாளையம் இறங்குதே என்று தன் ஊழியக்காரரோடு ஆலோசனை பண்ணினான். ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் ஆள் அனுப்பி என்ன இடத்துக்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும், சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொன்னான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அக்காலத்திலே சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி இன்ன ஸ்தலத்தில் பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரரோட ஆலோசனை பண்றான். சீரியாவின் ராஜா, இந்த சீரியாவின் ராஜா என்ன பண்ணுவாராம்? இன்ன ஸ்தலத்தில் பாளையம் இறங்குவேன் என்று சொல்லி இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறான் சொல்லப்படுகிறது. இந்த சீரியா ராஜா, இந்த உலகத்தின் அதிபதி, இன்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்கும்படி அவன் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறான். உங்கள் எதிராளியாகி பிசாசானவன் எவனை விழுகலாமோ என்று வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். அப்போ ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் ஆள் அனுப்பி என்ன இடத்துக்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும் என்று சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொன்னார். அப்போ இஸ்ரவேலின் ராஜாவோடு, இஸ்ரவேலின் தேவனுடைய மனுஷனோடு கூட இந்த இஸ்ரவேலின் ராஜாவுக்கு தொடர்பு இருக்கிறது. அல்லேலூயா. உங்களுக்கு கூட இந்த உலகத்தின் அந்த பிசாசு உங்க வாழ்க்கையில யுத்தம் பண்ணி உங்களை மேற்கொள்வதற்கு சில இடங்களை, திட்டங்களை வைத்திருக்கிறான். நீங்களும் ஒரு தேவனுடைய மனுஷனோடு கூட ஐக்கியமா இருக்க வேண்டும். அந்த தேவனுடைய மனுஷன் தேவனோடு சஞ்சரிக்கிற மனுஷனா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா, தேவனோடு சஞ்சரிக்க மனுஷன் தான் சீரியர் எங்கெங்கு பாளையம் இறங்குவார்கள் என்பதை நன்றாய் அறிந்திருப்பார்கள். அந்த இடத்துக்கு நீங்கள் செல்லாதபடி எச்சரிக்கையா இரும் என்று இந்த தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறான். அப்போது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன விதமாய் தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்துக்கு
மனுஷனை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாயிருந்து இப்படி அநேகம் தர தன்னை காத்து கொண்டான். படி அந்த வசனத்தை 10வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையா இருந்து இப்படி அநேகம் தரம் தன்னை காத்து கொண்டு. ஆமா, தேவனுடைய மனுஷன் சொல்லுகிற இடத்துக்கு செல்லாமல் மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையா இருந்து தன்னை அநேகம் தரம் காத்து கொண்டான். அல்லேலூயா. ஆமா, தேவனுடைய மனுஷன் சொல்லுகிற ஸ்தலத்துக்கு செல்லாதீர்கள். தேவனுடைய மனுஷன் எச்சரித்து சொல்லுகிற அந்த ஸ்தலத்துக்கு செல்லாதீர்கள். ஒரு தேவனுடைய மனுஷன் என்ன சொல்லுவான்? சத்துருக்கள் எங்கே வருவார்கள், சத்துருக்கள் எங்கே கிரியை செய்வார்கள் என்பதை அறிந்திருக்கிறான் தேவனுடைய மனுஷன். ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகல, யார் கையில் அகப்படுவான்? கல்லர்கள் கையில அகப்படுவான். இயேசு சொன்ன ஓமை, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையிலே அங்க கண்டிப்பா கல்லர் கையில் அகப்பட்டு அவனை குட்டூராக்கி வஸ்திரங்களை உரிந்துருவான்னு சொன்னாரு. ஆனா எரிகோவுக்கு என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. தேவனுடைய மனுஷன் இயேசு சொல்றாரு அந்த ஓமைய லூக்கா 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்துல, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையிலே கல்லர் கையில அகப்பட்டுட்டான். எருசலேம் தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலம். ஆமா, எரிகோ சபிக்கப்பட்ட ஸ்தலம். அந்த ஸ்தலத்துக்கு போகாதுன்னா போகக்கூடாது. அப்போ இந்த காரியத்தின் நிமித்தம் சீரியா ராஜா இருதயம் குழம்பி அவன் தன் ஊழியக்காரனை அழைத்து, நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாய் இருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க கடவீர்கள் என்று கேட்டான். இப்ப இந்த சீரியா ராஜா ஒரே குழப்பம். அவன் திட்டம் போற நேரத்துல எல்லாம் போனாக்கா இஸ்ரவேலின் ராஜா அங்க போகாது, அங்க தன்னை காத்துக்கொள்ளும். அவனுக்கு மூளை குழம்புது. ஆமா, உங்களை பார்த்து பிசாசு அவனுக்கு மூளை குழம்பணும். திருடமும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறொன்றுக்கு வரான். ஆனா பிசாசு உங்களை திருட முடியல, கொல்ல முடியல, அழிக்க முடியல. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிக்கும், அது பரிபூர்ணப்படும் வந்தேன்னு சொல்றாரு. கர்த்தருடைய நாமும் பலத்த துர்கம், நீதிமான் அதுக்குள் ஓடி சுகமாய் இருப்பான். கர்த்தருடைய நாமத்துக்குள்ளே இருக்கிற நீ, கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற. ஆமா, கிறிஸ்து விட்டு வெளி போனாக்கா சீரியர் உன்னை யுத்தம் பண்ணி மேற்கொள்வார்னு சொல்லப்படுது. அப்போ பிசாசு உங்களை பார்த்தா குழம்பாது. எப்ப பார்த்தாலும் கிறிஸ்துக்குள்ளே இருக்கீங்க. கிறிஸ்து எனக்கு ஜீவன். அப்போ கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும் போது இந்த உலகத்தில் வந்து பிசாசுக்கு கூட உங்கள் மேல குழப்பம் உண்டாகுது. அப்பொழுது அவன் ஊழியக்காரரை ஒருவன், அப்படியல்ல என் ஆண்டவனே, அப்படியல்ல என் ஆண்டவனே எனது ஆண்டவனாகிய நீ ராஜாவே என்றும் உங்களுடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலிடத்தில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேல் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். 12வது சொம்படி. அப்பொழுது அவன் ஊழியக்காரரில் ஒருவன், அப்படி இல்லை என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். அப்போ எலிசா வந்து அந்த சீரிய ராஜா பள்ளி அறையில என்ன பேசுறானோ அதை கூட என்ன பண்ணுவானா, இந்த தேவனுடைய மனுஷனாகிய எலிசா இஸ்ரவேலி ராஜாவுக்கு அறிவிப்பானா. என்ன பேச போறான்? மேப்படியா சீரிய ராஜா என்ன பேச போறான்? நன்மை தீமை அறியத்தக்க காரியத்தை தான் பேசுவான். ஆதாம் வழியா பிறந்தவன் பாவத்தையும் மரணத்தையும் தான் பேச போறான். அப்போ இந்த உலகத்தின் அதிபதி என்ன பேச போறான்? ஜீவ மார்க்கத்தை பேச மாட்டேன். கிறிஸ்துக்குள்ள இருந்து சொல்லவே மாட்டான். எங்க பாவம் செய்யறான், எங்க அக்கிரமம் செய்யறான், அந்த இடத்துல போயிட்டு அவனை போட்டு அடிப்போன்றான். நீ பாவம் செய்யாதபடி தேவ நீதிக்குள்ளே இருக்கணும். அவன் அவனுக்கு விரோதமா பிசாசு திட்டம் போடுறான். எதை நன்மை தீமை காரியத்தை செய்து அவனை எப்படியாவது அந்த இஸ்ரவேல் ராஜாவை தோற்கடிக்கணும், உன்னை பாவத்துல விழ வைக்கணும், சாபத்துல விழ வைக்கணும், மரணத்துல விழ வைக்கணும். இதே யோசனை தான் அவனுக்கு. கண்களின் நிச்சை, மாம்சன் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதுல வந்து உன்னை மாட்ட வைக்கணும். அதுமா பிசாசானுடைய வேலை. அது வந்து உனக்கு தெரியுமா தெரியாதா? இயேசு ஜீவ வார்த்தை, நீ தேவ நீதி உயிர்த்தெழுக்குள்ளே இந்த கர்த்தரை நாம பலத்த துர்கம் நீதிமானவன் ஒரு சுகமா இருப்பான். அப்போ பிசாசானவன் உனக்கு விரோதமா போற திட்டங்கள் எல்லாம் உனக்கு தெரியணும். அவன் கண்கள் நிச்சயம் சுய நீதி அடிது, நன்மை தீமை, நன்மார்க்கு துர்மார்க்கம், இதைத்தான் பேச போறான். வேற எதுவும் பேச போறது இல்லவன். அதை உன்னை வலையில சிக்க வச்சு உன்னை மேற்கொள்ள திட்டம் போடுறான்.
நீ என்ன பண்ண? தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய மனுஷன் சபையில ஊழியக்காரு ஜீவ வார்த்தையை பிரசங்கம் பண்ணணும், ஜீவ மார்க்கத்தை பேசணும் விசுவாசிகளுக்கு. நீங்க ஜீவனுக்குள்ளே ஜீவ விசுத்தி அடியிலே இருங்க. இயேசு தேவ நீதி உயிர்த்ததுக்குள்ளே இருக்க. எந்த சத்துரு உங்களை மேற்கொள்ள முடியாது, எந்த சீரிய ராஜா உங்களை மேற்கொள்ள முடியாது. அவனுக்கு அவன் மூலையே பயன்பு போகுது. இந்த தாமசம் ஒண்ணுமே பண்ண முடியலையே. என்ன பிரச்சனை கொண்டு வந்தா அந்த கிறிஸ்துக்குள்ளே தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு ஒரு ஆளை பகைக்கூடாது, சபிக்கூடாது, நிந்திக்கூடாது. பிசாசு வகை கட்சிடும். நன்மை தேம காரியத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தாக்கா நீ நிர்கதியா நிக்கிற. அவன் இடத்துல போயிட்டு அவன் உன்னை மேற்கொள்றான், யுத்தம் பண்ணி உன்னை ஜெயிச்சிடான், பாவத்தையும் மன்னித்து சாபத்தையும் கொடுத்து. அப்பொழுது அவன் ஊழியக்காரர்கள் ஒருவன், அப்படி இல்லை என் ஆண்டவனே, ராஜாவாகிய நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேல் ராஜாவுக்கு அறிவிப்பான். பள்ளி அறையில் என்ன பேச போறான்? பிசாசு பிச்சவன் பகையும் கசப்பும் சுய நீதி அநீதியும் கண்டிச்சும் ஏதோ ஒன்று பேசுறான். பாவத்தை மன்னித்து தான் பேசுவான். அதை நீ சொல்லி கொடுக்கணும். அந்த பாவம் டு மரணம் எல்லைக்கு போவாத. சீரிய ராஜாங்க இருக்கிறான், திருடமும் கொள்ளவும் அழிக்க வருதான் வேறுண்டு போறான். நானும் அவைகளுக்கு ஜீவ வச்சது கர்த்தருடைய நாமத்துக்குள்ளே இருக்கு, தேவ நீதி உயிர்த்ததுக்குள்ளே இருக்கு சொல்லி கொடுக்குமா நீ விசுவாசிகளுக்கு. ஆமா. அப்போ அந்த இஸ்ரவேல் ராஜா என்ன பண்றான்? அப்பொழுது அவன் படி அங்கே குதிரைகளையும் அப்பொழுது அவன் நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்போ அந்த சீரிய ராஜா என்ன பண்றான்? அந்த எலிசாவை முதல்ல பிடிக்கணும். அந்த தேவடைய மனுஷன் என்ன பண்ணுமா? முதல்ல அவனை பிடிச்சு அவனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இஸ்ரவேலின் ராஜா தேவடைய வார்த்தை கேட்கறதுக்கு அங்க வாய்ப்பு இல்லை. அவன் சுய நீதி அநீதி இருப்பான், எங்கன்னா இருப்பான், நம்ம போட்டு தள்ளிடலான்னு சொல்லி முதல்ல அவனை பிடி, தேவடைய மனுஷனை. அப்போ தேவடைய மனுஷனின் வேலைக்கு 14வது அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார். தோத்தான் கொண்டாங்க. தேவடைய மனுஷன் எலிசா இருக்கிற இடத்துல வந்துட்ட பிறகு பட்டணத்தை வளைந்து கொண்டான். தேவடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் ஏதோ இராணுவமும் குதிரையும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். உடனே அந்த எலிசாவுக்கு ஒரு வேலைக்காரங்கிறான், கேயாச்சியா, அவன் பட்டணத்தெல்லாம் சுய்ந்து கொண்டான். ராணுவம் சுந்தினா ராணுவம், அப்புறம் என்னது ரதங்கள், ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு, எலிசாவை பிடிக்கிறதுக்கு. இதை பார்த்துட்டு அந்த வேலைக்காரன், ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வான். இவன் யாரு? எலிசா. நன்னத்தை ஜீவன் இருப்பானா? ஜீவமாக அவன் கிறிஸ்துவ பழைய ஆட்டுக்குறதுக்கு முன் நீதிமான ஆக்கப்பட்டவன். அவன் தேவனோடு சஞ்சரிக்கிறான். அந்த இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நீ கிறிஸ்துக்குள்ளே இரு, நான் சொன்ன இடத்துக்கு போவாத. ஆமா, பாவத்தை மனத்துக்கு போனா ஏரோப்ளேன்ல போகும்போது சரி, கப்பல்ல போனாலும் சரி, பிளேன்ல போனாலும் சரி, டூ வீலர் கிறிஸ்துக்குள்ளே போ, ஒரு ஆக்சிடென்ட் ஆகாது. ஆகாதான் தேவதூத படிவிடுது. கிறிஸ்து எங்கேயும் அங்க தேவதூத பசுத்தாவியெல்லாம் வந்துருவாங்க. ஒரு பிசாசு உன்னை சேதப்படுத்த முடியாது. உன் நிமித்தம் அந்த ஏரோப்ளேனே காப்பாற்றப்படும். தெரியுமா உனக்கு? பவுல் நிமித்தம் அந்த கப்பல் சேதம் நடக்காதபடி 250 பேர் எவ்வளவு அப்போஸ்தலர் இல்லை, ஒரு பவுல் நிமித்தம் அந்த கப்பல் சேதம் எல்லாருக்கும் பாதுகாப்பு உண்டாடு. நீ உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறாய். அப்போ நீ உன் குடும்பத்துல கிறிஸ்துவ தேவன் தனக்கு உனக்கு குடும்பத்துல யுத்தம், சத்துருடைய யுத்தம் இருக்காது. மனைவி பிள்ளைகளை கிறிஸ்துக்குள்ள தேவநீதி உயிர்த்தல். கிறிஸ்து யாரு? அவர் தேவநீதி உயிர்த்தல். அந்த தேவனுக்கு தனக்கு ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு கர்த்தருடைய நாமத்துக்குள்ள இருக்கிறேன். எந்த சத்துருனை மேற்கொள்ள முடியாது. 1000 11 தேவதூதர்கள் இருப்பாங்க. இங்க எலிசா கிறிஸ்துக்குள்ள பழைய ஏற்பாட்டுல இவனை பிடிக்கிறதுக்கு யார் வருது? சீரிய ராஜா. ரதங்களும் குதிரைகளும் ராணுவம் ஒரு எலிசா பிடிக்கிறதுக்கு அந்த பட்டணம், அந்த மலை ஃபுல்லா சூழ்ந்துக்கிறாங்களாம். இந்த எலிசா, ஐயோ இந்த எலிசாவோட வேலைக்காரன், ஐயோ அதமானோ நாம் என்ன செய்வோம்னு கலக்கிறான். எலிசா என்ன சொல்றான் பாருங்க, அதற்கு அவன் பயப்படாதே, அவரோடு இருக்கிறவரை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அல்லேலூயா. அப்போ அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலாம்
நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். யார் அவர்களோடு யார் இருக்கிறாங்க? தூதர்கள்ல 3 பங்கு தூதர்கள்ல 1 பங்கு தூதர்கள் விட்டாங்க. மீது 2 பங்கு தூதர்கள் தேவனோடு இருக்கிறாங்க. அப்போ கூட்டம் நமக்கு தான் அதிகம். தேவ தூதர்கள் இந்த எலிசாவை சுற்றி 1000 11,000 தேவன் அக்கினிமயமான ரதங்களோடு கூட இருக்கிறாங்க. நீ கிறிஸ்துக்குள் இருந்தா உன்னை சுற்றி தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. கிறிஸ்து யாரு? ஜீவ வித்தத்து கனி, நன்மத்தை அறியத்தக்க கனியில் இருந்தாக்கா 2 பட தூதர்கள், அசுத்தாவி, வானமண்டலத்து பொல்லாதாவி, பிரேதம், அந்தகார லோகாதிபதிகள் வாழ்க்கையில திருத்தம் கொண்டது அழிவு யுத்தமாவே இருக்கும். பிசாச திருடமும் கொள்ள அழிவுதான் இருக்கா. நீ கிறிஸ்துக்குள் இருந்தா தேவ தூதர்கள். இங்க பாருங்க, அதற்கு அவர் படி 16வது அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்ப அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். 1 பங்கு தேவதூதர்கள் விழுந்துட்டாங்க, விழுந்து போன தூதர்கள். 2 பங்கு தேவதூதர்கள் நம்மோடு இருக்கிறாங்க, அதிகம்ன்றான். அதிகமான தேவதூதர்கள் நமக்கு இருக்கிறாங்க. ஒரு தூதர் 1,40,000 அசிரிய சேனையே பட்டயத்தால் வெட்டி போட்டுன்னு பாக்குறோம் ஏசைக்கிய காலத்துல. அப்போ நீ கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? ஒரு மனுஷன் ஆதாமுக்குள்ள இருந்தானாக்கா, ஆதாமுக்குள் நன்மை தீமை கனி, நன்மை தீமை இந்த 2 வருஷத்துக்கு இருந்தானாக்கா பிசாசுக்கு அடங்கிச்சிடும். புரியுதா? இது பாரு, நன்மை தீமை எல்லோரும் பாவம் செய்து தேவ மகை குடும்பம் பற்றது முழு உலகம் ஆதாம் வழியா பிறந்தாங்க. பாவம் செய்து ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து எங்க ஆதாம் ஏதேன் தோட்டத்திலே செய்தாங்க. ஆதாம் வியாபாரம் பிசாசு என்ன பண்றான்? திருடவும் கொள்ள அழிக்கிறதுக்கு ஜீவ வித்தத்துக்கு நன்மை தீமை கனி வீழ்த்துன்னு வரான். இந்த வியாபாரத்தை நன்மை தீமை அறியத்தை கனி புஷிக்க வைத்து அந்த புருஷனுக்கும் கொடுத்து பாவம் மரணம் வந்து அங்கே சாகவே சாவாய். அப்போ உலகம் உள்ள அந்த நன்மை தீமை, இந்த உலகம் எதுக்குள்ள பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது. உலகம் இருக்குது பொல்லாங்கனுக்குள். இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ள இருக்கிறது. உலகம் ஃபுல்லா எல்லோருமே எல்லாம் 5 ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட ஆப்பிரிக்கா எல்லாம் ஆதாமுக்குள்ள நன்மை தீமை அறியத்தக்க கனி இருக்கிறதுனால ஷாகவே ஷாகா இன்னிருந்து பூமி சபிக்கப்பட்டிருக்கோம். இப்போ கிராமம், பட்டணம், தேசம், முழு உலகமும் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புஷிக்கிற நாளிலே அதனால்தான் பிசாசு பத்திரிகை செய்தி, தொலைக்காட்சி செய்தி, கொரோனா, கொள்ளை நோய், ஆபத்து, விபத்து, வியாதி, வறுமை, கண்டிலிச்சமாக வறுமை, தரித்திரம், பிசாசு, திருத்தம், கொண்டது, அயுதமாக மரணம், தற்கொலை, விபச்சாரம், வேஷனம், சுய நீதி, அநீதி இருக்கா இல்லையா குடும்பங்கள்ல? அப்போ எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிழ்விட்டு நன்மை தீமை அறியத்தக்க கனியில் தான் பிறக்கிறான். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாளா துர்குணத்தில் உருவாகி. அப்போ இந்த மனுஷன் என்ன பண்ணணும்? இங்கிருந்து என்ன பண்ணுவான்? தேவனுடைய மனுஷன் ஊழியக்காரனுடைய வார்த்தையை கேட்டு ஊழியக்காரங்க என்ன பண்றான்? ஊழியக்காரன் என்ன பண்றான்? பிரசங்கம் பண்றான். சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணதுமே இந்த மனுஷன் நேரா இங்கிருந்து இங்க வரணும். எங்க வேணும்? ஜீவ விருட்சத்தின் கனி. ஏசாரு ஜீவ விருட்சத்தின் இங்க இயேசுக்குள்ள வந்துட்டானாக்கா அவன் எப்படி இருப்பான்? சீரியர் ராஜாக்கு தப்பிக்க மாட்டானா? அப்போ இங்க இருக்கிற மனுஷன் வருத்தப்பட்டு போன பிசாசிட்ட மாட்டிட்டு திருடமும் கொள்ளும் ஐந்தான காரியம் நடக்குது. இங்க இருக்கிற மனுஷன் இந்த ஊழியக்காரன் வார்த்தை கேட்டு ஏசு ஏற்றுக்கொண்டு ஞான சமர்த்தி ஜீவ விருட்சத்தின் கனியில் வந்துட்டானா அவன் பாதுகாப்பா இருப்பான். கையை தட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கையை தட்டு. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமானதற்குள் ஓடி சுகமா இருக்கும். அப்போ உலகம் நன்மை தீமை அறியத்தக்க உலகம். எங்க கிராமம் சோழவர் கிராமம், உங்க ஊரு சோழவர், மதுரை, தமிழ்நாடு, இந்திய தேசம், ஆசியா கண்டம், ஆப்பிரிக்கா, ஐரோப்பா எல்லோரும் வானத்தங்கியும் பூமியின் மேலே 5 கட்ட ஜனங்கள் பாவம் செய்து பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அதனால சீரிய ராஜா படையோட போறான், ராணுவங்களோட பட்டயத்தோட ஈட்டியோட திருடமும் கொள்ளும் அழிக்கத்தான காரியம் செய்து உடனே
என்ன பண்ணும்? தேவனுடைய மனுஷன் எலிஷாவின் வார்த்தையை கேட்டு புதிய ஏற்பாட்டை ஊழியக்காரர், அப்போஸ்தலர், தெற்கத்திய சுவிசேஷர், போதகர், மேய்ப்பர், இவங்கெல்லாம் சுவிசேஷம் இயேசுவை பற்றிய செய்தி வருத்தப்பட்டு எல்லோரும் இயேசு நானே ஜீவப்பம், இந்த அப்பத்தை பிடிச்சி திராட்சை பாருங்க, ஜீவ விருட்சத்து கண்ணியில் வந்துடலாம். இங்க ஜீவ விருட்சத்து கண்ணி கிறிஸ்துக்குள்ள வந்து இயேசுக்குள்ள, இது ஆதாமுக்குள்ள, இது வந்து இயேசுக்குள்ள. இல்லையா? இயேசுக்குள்ள உனக்கு பாதுகாப்பு. இயேசுக்குள்ள எல்லையற்ற ஐஸ்வர்யம். தரித்திரம் பிச்சை தரித்திரத்தினால சாக மாட்டேன். வியாதி தவிப்புகளால் சுகமானி, ஜீவ சொல்றோம், ஜீவ ரத்தம், ஜீவ ஆற்று, ஜீவ லட்சு, ஜீவ கிட்னி தேவனுக்கு தனக்கு உலகத்தை கொடுக்கணும். இல்லைன்னா நன்மத்தை மரியத்தக்க கரிய தேவனுக்கு உலகத்துக்கு. ஒரு மனுஷன் பிசாசு போறான், தேவன் மனுஷனுக்கு பாவத்தை காட்டினா பிசாசு கணக்கிடும். தேவன் நம்முடைய பாவம் தேவனையும் மனுஷனையும் பாதிக்குது. உடனே பிசாசத்தினோடவும் கொள்ளவும் அழிக்கிறதுக்கு காரியத்தை செய்யறான். இந்த பாவத்தை நீக்கிட்டு, இந்த பாவம் ஆதாமுக்குள் இருந்தது, பாவத்துக்கு மறித்து தேவ நீதி, அவர்தான் இயேசு. தேவ நீதிய தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு உலகம் கொடுத்தா, நீ கிறிஸ்துக்குள்ள பாதுகாக்கப்படுவாய். அல்லேலூயா. அப்போ பாவத்துக்குள்ள இருந்தா எல்லோரும் பாவம் செய்து, அப்போ பாவத்தின் சம்பளம் மரணத்தை தேவனுக்கும் உலகத்துக்கு அடுப்பது பிசாசுக்கு இடம் கிடைக்குது. சீரிய ராஜா ஒன்று ஐக்கியம் கொள்ள திறந்துக்கான இயேசு தேவ நீதியின் சம்பளம் உழித்தேதல். அது பிதாவாகி ஆதாமுக்கு முழு உலகம் கொடுத்தினா உனக்கு பாதுகாப்பு தான். உன்னை ஒருவனும் உண்மையில் கை போட முடியாது. அல்லேலூயா. அப்போ இங்க பாரு, அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவனை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். 17 வருஷம் படி. அதனால சத்தம் வழியா. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அவன் வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். ஆவிக்குரிய கண்கள் திறக்கணும். மாம்ச கண் இருந்தாக்கா இந்த அக்னிமயமான மாம்ச கண், ஆதாமின் கண் இருந்தாக்கா தெரியாது. இந்த அசிரிய ராஜா தான் தெரியும், பெரிய ராணுவம் தான். ஆவிக்குரிய கண், ஜீவ கண்ணு தேவன் தனக்கு உலகம் கொடுத்தாக்கா ஆவி மண்டலத்தில் இருக்கிற கண்ணெல்லாம் தெரியும். அப்ப எலிசாவுக்கு நண்டத்தேவ கண்ணா ஜீவ கண்ணா? தேவடைய கண் இருக்குது அவனுக்கு. தேவடைய கண் ஜீவன். ஆட்டுக்குட்டி ரத்தத்துக்குள்ள நீதிமானாக பழைய ஏற்பாட்டுல அந்த தேவடைய கண்ணை திறந்ததுமே ஆவி மண்டலத்தில் அக்னிமயமான தூதர்கள் அப்படி கொடுக்குது. உடனே கர்த்தர் அவன் வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார். இதோ எலிசாவை குறித்து எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். புதிய பழைய ஏற்பாட்டு ஆட்டுக்குட்டி ரத்தம், அந்த ஆட்டுக்குட்டி உலகத்தில் பார்த்து தேவ ஆட்டுக்குட்டி. நீ கிறிஸ்து இயேசுக்குள்ளே என் பேர் தாமஸ் நான் ஒரு ஊழியக்காரர் எலிசாவை புதிய ஏற்பாட்டுல அந்த ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு உலக ஒரு ஆள் பாய்க்கூடாம கொடுத்தாக்கா, என்னை சுற்றிலும் ஒரு அக்னிமயமான தூதர் கூட்டம் இருக்குது. இருக்குமா இருக்காதா? ஆமா. இயேசு மத்திய மாட்டுவாயோ இல்ல, எங்க போனாலும் நன்மை தீமை அறியத்தக்க கனியை பூசிட்டாங்க. திருடவும் கொள்ளும் வைக்கத்தான காரியம் செய்துட்டே இருக்கிறாங்க. ஏசு என்ன பண்ணாரு? ஆதாமுக்குள்ள பிறந்த கிறிஸ்துக்குள்ள கொண்டு வராரு. உடனே அசுத்தாயெல்லாம் ஒரு 2000 பிசாசு ஓடி போகுது. பசுத்தாய் அடிக்கிறது, தேவத்துக்கு வேண்டி அடிக்கிறாங்க. தெய்வ பிசா பிச்சோமா ஆதாமுக்குள்ள பிறந்திருக்கிறான். நன்மை தீமை அறியத்தக்க நன்மார்க்க துன்மா சுயநீதி அநீதியில் பிறந்ததுனால 2000 பிசாசு, ஒரு பிசாசு 100 பிசாசு ஆகி 2000 அசுத்தாய் வந்து அவனை பிடிச்சிச்சு. ஏசு அவனை பார்த்தாரு. பரம எலிசாவே கண்களை திறக்கிறேன். அவன் நல்லவே தன் கண் ஜீவனே ஜீவ சரஜீவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்ததுமே ஆதாமுக்குள் இருளில் இருக்கிற நம்மளை வெளிச்சத்தில் கொண்டு வர, அந்த காலத்துல இருளில் இருக்கிற நம்ம அந்த காலத்துல ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வர ஜீவ சரஞ்சு தேவன் தனக்கு உலகத்துக்கு இப்போ 2000 அசுத்தாய் ஒரு பசுத்தாய் இறங்கிச்சு. தேவத்துக்குள்ள அவனுக்கு படி தக்கப்பொழுது போய் பெரிய ஊழிக்காட்டு ஆயிட்டான். கையெழுத்து அலேலியா அலேலியா அலேலியா. அப்போ ஆதாமுக்குள் நீ இருந்தால் எந்த நாட்டுல எந்த தேசத்துல எந்த பிளேன்ல போனாலும் எந்த கப்பல்ல போனாலும் எந்த கார்ல போனாலும் பிசாசுக்கு வழி திறக்கிறது. திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படும் வந்தே சொல்லி. அதனால தான் என்னுடைய ஜோயி ஜீவன் வேதாகம சத்தியங்கள் ஃபேஸ்புக்கில் போக, பேசுறாம தாமஸுக்கு போக, யூடியூப்ல போயிட்டு ALC வெல்லூர் சர்ச் பண்ணுங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. உங்க நண்பர்கள் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்க. குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இதிலிருந்து நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள்.
அப்போ என்ன சொல்றாரு, அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கணும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் வேண்டாம். இப்போ எலிசா கர்த்தருக்குள்ள இருக்கிறான். கர்த்தர தேவன் தனக்கு ஆதாம் முழு சபிக்கல வசதி பகைக்கு நன்மை செய்ய சத்துரு துண்டு கொடுக்க ஜெபம் மாம்ச சிந்தையே இல்லை. ஆனால் தான் சபிக்கணும் சபிக்குது பகைக்கணும் பகை சத்துருக்கு சத்து அது மாம்ச சிந்தை இருக்கிற எரிகோல் இருக்கிற எரிகோல் இருந்தா கல்லர் கையில் அப்புறம் பிசாசு சிறிய ராஜா ஒன்று அழிக்கும் கொள்ளதான காட்சி செஞ்சிருவான். அப்ப என்ன பண்ண எருசலேம் தேவடைய ஆலயம் கிறிஸ்துக்குள்ளே இருக்கும். அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகம் கொடுத்தா ஒருவனும் மேல் கை போட முடியாது. உன்னை சுற்றிலும் 1000-14 தேவ தூதர்கள் இருக்கிறான்னு சொல்லப்படுது. அவர்கள் அவனிடத்துக்கு வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி இந்த ஜனங்களுக்கு கண்மழுக்கும் உண்டாகும்படி செய்யும் என்றான். எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண்மழுக்கம் உண்டாகும்படி செய்தார். அப்புறம் 19வது படி அப்பொழுது எலிசா அவர்களை நோக்கி, இது வழி அல்ல, இது பட்டணமும் அல்ல, என் பிறகே வாருங்கள், நீங்கள் தேடுகிற மனுஷரிடத்தில் நான் உங்களை வழி நடத்துவேன் என்று சொல்லி அவர்களை சமாரியாவுக்கு அழைத்து கொண்டு போனான். போய் அவர்கள் சமாரியாவில் வந்த போது எலிசா, கர்த்தாவே இவர்கள் பார்க்கும்படிக்கு இவர்கள் கண்களை திறந்தள்ளும் என்றான். பார்க்கும்படிக்கு கர்த்தர் அவர்கள் கண்களை திறக்கும் போது இதோ அவர்கள் சமாரியாவின் நடுவிலே இருந்தார்கள். இஸ்ரவேலின் ராஜா அவர்களை கண்டபோது எலிசாவை பார்த்து, ஏனோ என் தகப்பனே, நான் அவர்களை வெட்டி போடலாமா கேட்கிறான். உடனே இஸ்ரவேல் ராஜா சொல்றான், சீரியரை எல்லாம் வெட்டி போடலாமான்னு கேட்கிறான். அது என்ன சொல்றான் பாரு 21 படி. இஸ்ரவேலின் ராஜா அவர்களை கண்டபோது எலிசாவை பார்த்து, என் தகப்பனே, நான் அவர்களை வெட்டி போடலாமா என்று கேட்டான். அதற்கு அவன், நீ வெட்ட வேண்டாம், நீர் உம்முடைய பட்டயத்தாலும் உம்முடைய வில்லினாலும் சிறையாக்கி கொண்டவர்களை வெட்டுகிறீரோ? இவர்கள் புசித்து குடித்து தங்கள் ஆண்டவனிடத்துக்கு போகும்படிக்கு அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கு கொடுத்து வையும் என்றான். அப்பொழுது அவர்களுக்கு பெரிய விருது பண்ணி அவர்களை புசித்து குடித்த பின்பு அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் தங்கள் ஆண்டவனிடத்துக்கு போய்விட்டார்கள். சீரியர்கள் தண்டுகள் இஸ்ரவேலின் தேசத்தில் அப்புறம் வரவில்லை. கையெழுத்து அதுக்கப்புறம் வரவே இல்லையா. ஓனம் தான் தப்பித்தோம் பிழைத்தோம் சீரிய ராஜாக்கள் சீரிய ராணுவத்தினர். கையெழுத்துங்க அல்லேலூயா. அப்போ எலிசா என்ன பண்ணான், அந்த எதிரிகளை கண்மழக்கம் உண்டாகி சமாரியாவுக்கு கொண்டு போய் அங்க போய் அப்பத்தி தண்ணெல்லாம் கொடுத்து துரத்தி விட்டானோ. அதுக்கப்புறம் தப்பித்தோம் பிழைத்தோம் சொல்லி எல்லாம் ஓடிவிடும். அவ்வளோ ராணுவம், பலத்த ராணுவம், ரத்தங்கள், குதிரைகள் எல்லாம் ஒரு எலிசா. எவ்வளவு பேரனா இருக்கிறாங்க. கையை தட்டுங்க. நீங்க கிறிஸ்துக்குள்ள இருந்தா பேரனா இருக்கணும். கிறிஸ்து ஜீவ வெச்சதுக்கு நீ ஆமா நன்மத்தையும் கனியை குச்சிட்டு நன்மார்க்கு துன்மா கண்ணியச்சமாக மாத்தட்டி இருந்தா பிசாஸ் போட்டு தள்ளிடுவா. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பாவம் சாபம் மரணம் தரித்திரம் வியாதிமா இருக்கும். அப்போ ஆதாமுக்குள் இருக்கிற நீ கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறக்க வேண்டும். கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்தும் போது தேவன் உன்னை பெரிய காரியங்கள் மூலமாய் செய்வார். பயப்படாத, கலங்காத, திகையாத. ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தை ஜீவன சமம். அப்போ தேவனுடைய மனுஷன் எலிசா என்ன பண்ணணும், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு தேவனுடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்கணும். கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறத கற்றுக் கொடுக்கணும். உங்க பிள்ளைகள் இயேசு ஏற்றுக்கொண்ட தாய் பாக்கியமான தாய், இயேசு ஏற்றுக்கொண்ட தகவம் பாக்கியமான தகம். பிள்ளைங்க பேர் சொல்லி இயேசு ஜீவன் தேவன் தனக்கு ஆதாம் மூடு கொடுத்து ஜெபம் அசுத்தாய் பசுத்தாய் இறக்கலாம். எல்லா சீரிய ராஜாக்களும் திருடருடைய கண்ணிகளுக்கு சாபத்துக்கு பாவத்துக்கு மரணத்துக்கு தரித்திரத்துக்கு பாதாளத்துக்கு தப்பித்துக் கொள்ளலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷன் ஆதாமுக்குள்ள இருந்தானா நன்மத்தையும் அறிய பிறக்கும்போது ஆதாமுக்குள்ள தான் பிறக்கணும். அதான் சிறிய வயசு கருவிலே கல்ச்சராமா பிசாசு கருக்கரைப்பு திருடன் திறந்து இப்போ தப்பி 9 மாசம் பிறந்தவர். அவர் சிறிய வயசு வாழ்ந்து போது எல்லோரும் பாவம் செய்து திருடத்துக்கு போடுறது வைக்கமாவே இருக்குது. கண்டிச்சமா ஜீவனத்தை பெற. ஆனாதான் இயேசு ஏற்றுக்கொண்ட தாய் கைப்பு நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்கு ஜனங்களுக்காக பிள்ளைகளுக்காக தேவன் இயேசு ஜீவ சொல்ற ஜீவன் அந்த கிறிஸ்துக்குள்ளே வச்சிருக்கு. அசுத்தாய்க்கு பசுத்தாய்க்கு பிள்ளைகளை காப்பாற்றலாம். நாடே திராட்சை நீங்கள் ஒவ்வொரு மிகுந்த கனிகளை கொடுக்கலாம். வாழ்நாளெல்லாம் நீ கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். எலிசா மாதிரி 1014 தேவன் எலிசா மாதிரி தான் இருக்கும் வாழ்க்கை. நான் நன்மத்தை மாதிரி அந்த சுயநீதி அநீதி கண்டிச்ச சபிக்கல் சபிப்ப பகைகளுக்கு பார்த்தீங்கன்னா பிசாசின் நிலையில் பிசாசு வாழ்க்கையில் வியாதி வறுமையை தருக்கிறோம் யுத்தமாகவே தான் இருக்கும்.
முடிவு நித்திய பாதாளம் சீரியஸான மேத்து. ஆதாமே சிந்தை உங்களுக்கு மரணத்துக்கு பிசாசு வாழ்க்கையில எல்லாம் ஜெயம் எடுப்பார். கிறிஸ்து ஜீவன சபை கிறிஸ்து அவர் ஜீவித்தது அவர் தேவனிது உயிர்த்தெழுமா இருக்கார். ஜீவன் என்னக்குது? தேவனிலிருந்து உயிர்த்தெழு இருக்குது. ஆதாமுக்குள்ள பாவம்ட்டு மரணம் இருக்குது. ஆனால் ஆதாமுக்குள்ள வாழாதே கிறிஸ்துக்குள்ளே வாழ். அல்லேலூயா. அப்போ ஆதாமுக்குள்ள முழு உலகம், இந்த உலகம் ஃபுல்லா நன்மை தீமை அறியத்தக்க உலகம். நோவா காலத்துல இருந்து அப்படியே மனுஷகுமார் காலத்துல நடக்குது. இப்படிப்பட்ட வருத்தப்பட்டு பாருங்க ஊழியக்காரர் இயேசு சுவிசேஷ பிரசங்கம், இயேசுவை பற்றி செய்தால் சுவிசேஷம் ஏற்பட்டு ஞானத திருவந்தேற்பது கிறிஸ்துக்குள் வர ஜீவ விச்சத்துக்கு கிறிஸ்துக்குள் வருமா அங்க பாதுகாப்பு. பேரு விசுவாசி ஊழியக்காரர் கிறிஸ்துக்குள் பேர் நன்மை தீமை சுயநீதி அடி நாடு செல்ல ஊழியர் அரசியல்வாதி ஒரே கசப்பு பகைமான் தானே அவர் சபையில பிசாசு போராட்டம் தான் இருப்பார். 100 கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். எலிசா மாதிரி கிறிஸ்துவ தேவத்தருக்கு ஆதாம் முழுவதுக்கு அந்த விசுவாசி பாதுகாப்பார், ஆசுவாதம், ஐஸ்வர்யம், சமாதானம், சந்தோஷம், உயர்வு, மேன்மையா இருப்பார். அப்போ ஆதாமுக்குள் பிறந்தவனை கிறிஸ்துக்குள் கொண்டு வரணும். அப்போ நம்முடைய பாவம் தேவனை உலகத்தையும் பாதிக்கும் போது பிசாசுக்கு வழி கிடைக்கிறது. பாவத்துக்கு தேவநீதி, இயேசுதான் தேவநீதி, ஜீவ விசை தேவநீதி உயிர்த்தது. தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு ஆதாம் பிள்ளைக்கு கிறிஸ்துக்குள் வர பாதுகாப்பு பசுத்த தேவனுக்கு வந்து பாதுகாக்கிறாங்க. அல்லேலூயா. புரிஞ்சுச்சாமா? ஆமா, இந்த செய்தி கேட்க நீங்கள் ஆவணும் பாக்கியமாண்டு இந்த செய்தியை குறைஞ்சு ஒரு 100 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை அவர் செய்வார். ஆதாமுக்குள் வாழாதீர்கள். ஆதாம் ஏதேன் தோட்டத்துல நன்மை தீமை கனியை சாப்பிட்டுட்டான். ஏவாள் என்ன பண்ணா? ஜீவ விச்சத்து கனி எதிர்க்கவில்லை, குட்டி சொந்தமா இருந்தது தேவனுக்கு ஏதேன் தோட்டத்தின் நடுவிலே நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் மரம் இருந்தது. அந்த கனியை தொடாத பறிக்காத புஷிக்கு நாளிலே ஷாகவே ஷாவாய். உலகத்தில் வந்து பிசாசுக்கு இட கட்சிச்சு. அப்போ புருஷனும் கொடுத்தான். அவனும் நன்னத்தை மாதிரி பிசாசு சீரிய ராஜாக்கள் யுத்தங்களும் 1000 பேர் சேனைகள் வந்து ஒரே யுத்தமா போச்சு. வாழ்க்கை ஃபுல்லா ஒரே போடுறோம். அப்போ ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறக்கும்போது தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையை கேட்கணும். இங்கே இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் எலிசாவின் வார்த்தை கேட்டு என்ன ஸ்தலத்துக்கு போகாதுன்னு சொல்வது அது எச்சரிக்கையா இருந்து பார்க்கும்போது இந்த சீரிய ராஜா குழப்பம் வந்துச்சு. ஆமா, பிசாசு உங்களை பார்த்தா குழப்பம் வரணும். ஆமா, என்ன பண்ணாலும் ஒண்ணும் பண்ண முடியல. அப்படி ஒரு மனுஷன் தான் வேதத்துல. அவன் பேர் யாரு? தாவீது. எடுங்க சங்கீதம் 18 எடுங்க. சங்கீதம் 18. தாவீது இப்படிப்பட்ட ஒரு மனுஷன். அவனை யாருமே மேற்கொள்ள முடியல. பெலிஸ்தர், அம்மோன் புத்திர சவுல் ராஜா யாருமே தாவீது மேற்கொள்ள முடியல. அவன் என்ன சொன்னான் பாருங்க. சங்கீதம் 18 அதுக்கு மேல தலைப்பு படிங்க. தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் கர்த்தருடைய தாசனாகிய தாவீது. இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுளின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது. ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே. எல்லா சத்துருக்களின் கைக்கும் இந்த தாவீது நீங்களாக. தாவீது யாரு? கர்த்தரை நான் எக்காலத்திலும் அவர் துதி எப்போதும் வாயில இருக்குமா. துதி, சோத்திரம், ஆராதனை, ஜெபம், கிறிஸ்து கர்த்த காரியங்கள் தேவனுக்கு தனக்கு உலகத்தை காட்டுறதுனால இந்த சவுலின் கவிக்கும் எல்லா சத்துருக்கள், அம்மோன் புத்திரம், மோவா புத்திரம், கோலியாத்து, பெலிஸ்தர், எத்தனையோ சத்துருக்கள் அவனுக்கு எல்லா கைக்கும் நீங்களாக்கி ரட்சித்தாராம். அல்லேலூயா. கையை தட்டு தாவீதுக்கு. அல்லேலூயா. அப்போ தாவீது என்ன பண்றான்? கர்த்தர் என் கோட்டை என் தஞ்சம். படி 1வது நல்லா தெளிவாப்படி 18:1-2. என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துர்கமும் என் கேடகமும் என் ரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமா இருக்கிற. தாவீது என்ன சொல்ற பாரு? கர்த்தர்னா ஜீவன் உள்ளவர். எரேமியா கர்த்தர் ஜீவன், நன்மத்தையும் அறியக்கூடிய கர்த்தரு. ஆமா, நன்மத்தையும் கிடையாது. இயேசுனா நானே படியும் சத்தியமும் ஜீவனுமா என் பிதா ஜீவனுடைய குமாரன். அந்த ஜீவன்ல தேவனிலிருந்து உயிர்த்தது பரலோகமே எல்லா நன்மைகளின் தொகுப்பு. கெட்டது எதுவுமே கிடையாது. பிசாசு ஆதாம்னா நன்மத்தையும் அறியத்தக்க எல்லா கெடு, பாவம், சாபம், அருமை, கவலை, பயம், வெறுப்பு, கசப்பு எல்லா கெடு அந்த நன்மத்தையும் அறியது. அங்க போனதான் பிசாசுக்கு இடம் கிடைக்கிறது, தண்டனுக்கு இடம் கிடைக்கிறது. அப்போ சொல்றான்
கர்த்தர் என் கோட்டை, கர்த்தர் என் கண்மலை, என் கோட்டை, என் தஞ்சம், என் துருகம், என் ரட்சகர், நான் நம்பி இருக்கிறேன். என்னென்ன சொல்றாங்க, கேடகம் எல்லாம் கர்த்தர் தான். இந்த தாவீதுக்கு கர்த்தர் யாரா? கோட்டையா, தஞ்சமா, துர்கமா? கோட்டை, தஞ்சம், துருகம், ரச்சன்ய கொம்பு, இப்படிதான் எல்லாம் கர்த்தர் தான் கோட்டையா. அல்லேலூயா. திருட உள்ள போக முடியுமா? ஆமா, பிசாசு இந்த தாவீத சவுல் மூலமா கொண்டு போகணும்னு நினைக்கிறான். இந்த சவுல் ராஜா ராணுவ படம் எல்லாம் வச்சுட்டாரு. அந்த சீரிய ராஜா வந்த மாதிரி தான் இந்த சவுல் ராஜா அப்புறம் குதிரைப்படை யானைப்படம் எல்லாம் வச்சு வருஷ கணக்கில் தேடுறான். இந்த தாவீத கொள்ளவே முடியல. அது என்ன சொன்னா, கர்த்தர் என் கண்மலையும், என் கோட்டையும், என் ரட்சகரும், என் தேவனும், நான் நம்பி இருக்கிற என் துருகமும், நான் கேடகமும், என் ரட்சண்ய கொம்பும், என் உயர்ந்த அடைக்கலமானவன். உயர்ந்த அடைக்கலம் இயேசு கிறிஸ்து. அவன் ஜீவரத்தான். ஆமா, நன்மை தீமை சார் ஆதாமும் தாய் தடை. அது நிர்கதியா நிக்கிறது. ஆமா, திடீர்னு போனாங்க ஆக்சிடென்ட், திடீர்னு கடன் தொலை, திடீர்னு ஆபத்து, திடீர்னு வறுமை. ஏன்னா பிசாஸ் நன்மை தீமை அறியத்தக்க வட்டத்துல இருந்தாக்கா பிசாஸ் என்ன பண்ணுது? தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஜீவ வார்த்தையிலே இருக்கும். தேவ நீதியின் சமூகத்தில் கிறிஸ்துக்குள்ளே இருக்கும். உங்கள் சபைக்குள்ள வசதி பகைக்கும் நன்மை செய்ய, சத்துக்களை செய்ய, துன்பப்படுத்துறதுக்காக ஜபம் பண்ணு. இயேசு அவ தேவ நீதி உயிர்த்தல் எண்ணிலே இருக்கலாம். இல்லைன்னா பாவண்டு மனிதன் நீ எதுனா இருக்கலாங்க. நீங்க ஆதாமுக்குள்ள வாழலாம், நீ கிறிஸ்துக்குள்ள வாழலாம். எதுக்கு வம்பு? யாரும் ஜனம் கிடையாது. ஆதாமின் சிந்தை உனக்கு கிறிஸ்து சிந்தையோ ஜீவனம். அந்த கிறிஸ்து தேவ நீதி உயிர்த்தது. அப்போ உலகத்தையே அன்பு கொண்டோம். என்ன இயேசு நண்பு ஜீவ சர ஜீவரத்தம் பிதாகுமார் பசுத்த ஆதாம் முழு உலகம் கொடுக்கணும். அப்போ தாவீது கர்த்தரை தஞ்சம், துருகம், கேடகம், கோட்டையுமா வைக்கிறான். எந்த ராணுவம் எந்த பெலிசன் ஓட்ட எல்லா சத்துருக்கள் தான் தண்ணீர் உடைந்து வரும். பிசாசம் கொடுத்தவன் பார்த்தாக்கா சத்துருக்கள் பெலிசில காணாரியர் பெலிசியர் அம்மன் மோகத்தை தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல அவன் கர்த்தரை தேவன் தனக்கு முழு உலகம் வெளிப்படுத்துறான். கர்த்தருடைய நாமத்தினாலேதான் போறான் கோலியாத்துக்கு. தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு. அப்போ சத்துருக்கள் ஒன்னும் மேற்கொள்ள முடியல. தாவீத உன் வாழ்க்கையில கூட சத்துரு, வியாதி ஒரு சத்துரு, சாபம் ஒரு சத்துரு, மரணம் ஒரு சத்துரு, தரித்திர பாதாளம் ஒரு சத்துரு, இதெல்லாம் மேற்கொள்ளணும். நீ கிறிஸ்துவ ஜீவ விஷத்து கனியை புஷிக்கணும். நன்மை தீமை கனியை புஷிக்கணும். நாளிலே அது நன்மார்க்கம், துன்மார்க்கம், சுய நீதி, அநீதி, படிப்பு பெத்த படிப்பா இருக்கலாம், ராயல் ஃபேமிலியா இருக்கலாம், அரசியல் தலைவனா, சினிமா கலைஞரா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், என்ஜினியரா இருக்கலாம். அதாமுக்குள் பிறந்த நிலையிலே அவங்களுக்கு பிசாசு திருடவும் கொள்வதாகிடுவாங்க. முடிவு நித்திய பாதாளம் சீரான பேட்ரு. அதாமுக்குள் பிறந்தவன் கிறிஸ்துக்குள் மறுபடி பிறந்த கிறிஸ்து தேவ நீதி உயிர்த்ததுமா இருக்கிறாரு. அந்த கிறிஸ்து எல்லையற்ற ஐஸ்வர்யம். தேவன் தனக்கு ஆதாம் முழுவத தரித்திர பிசாசு ஓடிடும். ஐஸ்வர்ய சந்தியோஸ் அவர் தழுப்புல ஜீவ சொல்ற ஜீவனத்தை ஜீவாற்ற தேவன் தனக்கு ஆதாம் முழுவது அசுத்தாய் பசுத்தாய் வந்துடும். இயேசு மத்திய மூதி அவர் எட்டு சுத்தி நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சொல்ற ஜீவனத்தை கொடுக்கிறாரு. நன்மை தீமை வட்டத்தில் பாவட்டு மனத்தில் தேவனின் உயிர்த்தல் கொண்டு வராரு. உடனே அசுத்தாய் பசுத்தாய் நீ போய் இன்னைக்கு பாவம் செய்யாது, நானே திராட்சை நீங்க ஒருவன் நிறைவேற்று சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தாவீது சொல்ற கர்த்தர் என் கண்மலையும், என் துருகமும், என் கேடகமும், என் ரட்சகரும், என் கோட்டையும், நான் நம்பி இருக்கிற துருகமும் கேடகமும், என் ரட்சண்ய கொம்பும், என் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். துதிக்கு பாத்திராக கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். ஆதலால் என் சத்ருகளுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். அல்லேலூயா. அப்போ துதிக்கு பாத்திராக கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா கர்த்தரை ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாக கர்த்தரை நினைக்கணும். புதிய ஏற்பாட்டு அந்த ஆட்டு உதவி தேவாட்டுகள் பரமண்டலுக்கு பிதாவை உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய தேவனுக்கு நாமும் எங்களுக்கு கடன்பட்ட எவன் தேவன் மனுஷன் உம்முடைய நாமம், உம்முடைய இயேசு ஜீவராத் இயேசு சாமண்ட வாக்கு தான் தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுத்தா கர்த்தருடைய நாமத்துக்குள்ளே உங்களை எந்த சூழலை தீமை என்று ரட்சித்துக் கொள்வார். எல்லா சத்துக்களையும் கட்டிகளுக்கும் சாபத்துக்கு பாவத்துக்கு மரணத்துக்கு பாதாளத்துக்கு நித்திய பரலோக ஆசீர்வாதத்தை பூமியில் பரலோகத்தை கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. சில வசனத்தெல்லாம் எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 27:5 படிங்க. சங்கீதம் 27:5. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். ஆமா, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே உன்னதமான ஒரு மறைவில் இருக்கிற சர்வ வல்லவருடைய நேரில் தங்குவான்குது. அப்புறம் சங்கீதம் 31 அவருடைய மறைவில் இருக்கும். பிசாசின் மறைவில் இருக்கக்கூடாது. பிசாசு போர் தள்ளிடும். பிசாசு சங்கீதம் 31:20 நான் வாசிக்கிறேன் பாருங்க. சங்கீதம் 31:20
மனுஷருடைய அகங்காரத்துக்கும் அவர்களை உமது சமூகத்தில் மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தில் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைகளுக்கும் அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுவீர். அதான் கர்த்தருக்குள்ளே இருக்குது. அல்லேலூயா. கிறிஸ்துக்குள்ளே இருக்க பிரியமானல காப்பாற்றுவார். கர்த்தருடைய நாமம் பலது நீதிமானதுக்கு ஒரு சுகமா இருப்பானா. இல்ல கர்த்தருடைய நாமம் வேணான்னு நியூட்ரலா இருக்கும். பிசாசி நாமம் நன்மை தீமை காரியம். பிசாசு அட்ரஸ் கேட்ட திருடமும் கொள்ள ஐக்கியத்தான காரியத்தை திருடவும் கொண்டு வருகிற வேறு நாடும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். அதனால்தான் என்னோட போதனை ஜோயே ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். சங்கீதம் 32:7 நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து ரட்சணிய பாடுகள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். அப்போ நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிற யாரு? கர்த்தரு. அவர் தேவ நீதி உயிர்த்ததுமா இருக்காரு. வாழ்நாளெல்லாம் குடியாடு திராட்சை நிறைத்திருக்கணும். எங்க போனாலும் எந்த நாட்டுக்கு போ, எந்த தேசத்துக்கு போ, எந்த கிராமத்துக்கு போ, பகலா இரவா இயேசு ஜீவன் பரிபூர்ண பேசிட்டே என் நாள்தோறும் உமதி நீதி உமதி சொல்லிக் கொடுக்க தாவீது கர்த்தரை காலத்து எப்போது வாயில இருக்கும். தேவனுக்கு தனக்கு உலகத்து போறதுல எல்லாம் தேவதூர் 1000 தேவதூராக எலிசாவுக்கு முன்பால, தாவீதுக்கு முன்பால, மோசேக்கு முன்பால, கிதியோனுக்கு முன்பால, ஆபிரகாம் வேதத்தில் கவனம் பார்த்த இயேசுவை போட்டுடுது. அவங்கள ஆட்டுக்குட்டி ரத்தத்துக்கு முன் நீதிமான பழைய ஏற்பாட்டை புதிய ஏற்பாட்டு அந்த ஆட்டு உலகத்தில் பார்த்து தேவ ஆட்டுக்குட்டி அதை தேவன் தனக்கு ஆதாமும் முழு உலகத்துக்கு கொடுத்தாங்க. இல்லைன்னா நன்மை தேவ காரியத்தை தேவன் தனக்கு ஆதாமும் முழு அசுத்தாவியா இருக்கும். ஒரே வாழ்க்கை ஃபுல்லா போராட்டம். சிறிய வயசு வாழ்க்கை திரும்ப முதிர்வது பாவம் சாபம் மன்றம் திரும்ப முடிவு பாதாளம். அப்புறம் சங்கீதம் உன்னதமான மறையில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். கர்த்தரின் கோட்டை என் தஞ்சம் என் துருகம் அப்படின்னு பாக்குறோம். சங்கீதம் 61:4 இப்படி நிறைய வசனம் இருக்குது. மறைவிலேன்னு சொல்லிட்டு கண்காணத்துல போட்டு நீங்க பாருங்க எத்தனை வசங்க. சங்கீதம் 61:4, சங்கீதம் 83:3 7 வசனத்தெல்லாம் சங்கீதம் 83:3 நான் சங்கீதம் 61:4 படிக்கிறேன். 61:4 ராஜாவின் தேவனே நீர் என் பொருத்தனைகளை நான் உம்முடைய கூடாரத்திலே சதா காலங்களில் தங்குவேன். உம்முடைய சட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். அல்லேலூயா. நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலம் ஏது இயேசுவாகிய கூடாரம் இல்லைன்னா ஆதாமின் கூடாரம். ஆமா. அப்ப கிறிஸ்துவாகிய அந்த கூடாரத்தின் மறைவிலே வந்து தங்குவேன் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய சட்டைகளின் நீரிலே வந்து அடைவேன் சொல்லப்படுது. சங்கீதம் 83:3 படி ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். ஆமா. அப்போ உபாய தந்திரம் எல்லாம் பண்ணான். எப்படியாவது இந்த தாமஸ் அந்த நன்மை தீமை கண்டில் நிச்சயமா ஜீவனத்தை செய்ய வச்சா. ஆனா உமது மறை கிறிஸ்துக்குள்ளே இருந்தாக்கா ஒன்னும் பக்கத்தில் 1000 பேர் இருந்தா 16 பேர் இருந்தா அது ஒண்ணு அணுகாது. வாதையும் கூடாரத்தை அணுகாது. உன் தேவதூன் கால்களை ஏந்தி கொண்டு போவார்கள். நீ சிங்கத்தின் மேல பால சிங்கத்தின் வருஷத்தின் மேல் மிதிப்பாய் சொல்லப்படுது. சங்கீதம் 91:1. சரி, அப்போ உன்னத பாட்டு 2:16 மட்டும் வாசி கடைசியா. நம்ம பாயிண்ட் என்னன்னா நீங்க கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். இந்த சீரியா ராஜா எவ்வளவு ட்ரை பண்றான் எலிசாவை பிடிக்கணும்னு. ஆனா இந்த எலிசா இஸ்ரவேல் ராஜாவை ராணுவத்தை பிடிக்கணும். ஆனா இந்த தேவனுடைய மனுஷன் வார்த்தையை இஸ்ரவேல் ராஜா கேள்வி கேட்டு அவன் சொல்றபடி நடந்துக்கிறதுனால அந்த சீரியா ராஜா இந்த இஸ்ரவேல ராஜாவை சேனையை ஜெயிக்க முடியல. நீங்க தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தை கேட்கணும். நல்ல தேவனுடைய வார்த்தை கேட்கணும். ஜீவ மார்க்கத்தை கேட்கணும். இயேசு ஜீவன் தேவன் தனக்குள்ள உங்க பிள்ளை ஜபம் பண்ணணும். கிறிஸ்துக்குள்ள இருக்கிற சத்தியங்களை கேட்கணும். ஆமா, எல்லா சத்தியங்களும் நியாயபரமான கத்தரை அடிக்கிறார் இப்படிப்பட்ட செய்திகள் அகோபே அன்பு ஜீவ மார்க்கத்துக்கு கேட்டா பேஸ்புக்ல போங்க, திரிசுராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க, யூடியூப்ல போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க, இன்னொரு சேனல் எஃப்ஜிசி வெல்லூர் ஒரு சேனல், அந்த சேனல் ஏராளம் எங்கும் கேட்டு ஏற்பட்ட சத்தியங்கள் உங்க நண்பர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து செய்தி குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. அப்போ தாவீதுக்கு கர்த்தர் துருகமும் கோட்டையும் தஞ்சமும் ரட்சணியமும் உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். உமதி நீதி உமதி சொல்லிட்டே இருக்கணும். அதனால தாவீத எந்த சத்துருக்கள் இவன் தான் எல்லா சத்துரும் மேற்கொள்றான். ஆடு மேய்க்கிற ஒரு ராஜாவாய் மாறிவிட்டான். அல்லேலூயா. படி சங்கீதம் உன்னத பாட்டு 2:14
கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்கள் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி. ஆமா, அப்போ கண்மணி மறைவிடங்களிலே மறைந்திருக்கிற என் புறாவே. அப்போ மத்திய மாற்றுக்கால எங்க பார்த்தாலும் பிசாசு பலங்களாகப்படுகிறாங்க. திமிர்வாதக்கார லேகோனு, அப்படியா 38 வருஷம் வியாதியஸ்த, பெரும்பாடுள்ள சரி, திரளான ஜனங்கள் இவங்கெல்லாம் யாரு? ஆதாமுக்குள்ள பிறந்தவங்க. ஆதாமுக்குள்ள அப்போ எல்லோரும் பாவம் செய்து திரளான வியாதியஸ்தர்கள். பிசாசு கடற்கரை திறந்து கொண்டு தவிக்கிறது. ஒரே வியாதி சாப்ப பாவமாக்குறாங்க. ஏசு என்ன பண்றாரு? ஏசு என்ன பண்றாரு? இவரெல்லாம் சந்திக்கிறாரு. ஏசு எல்லாரையும் சந்தித்து என்ன பண்றாரு? நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனே கொடுக்கிறார். இவர் ஜீவனு. ஆதாம் நன்மை தீமை. ஆதாமுக்கு பிறகு யாரு? நன்மை தீமை கனி. இவர் ஜீவனு. இவர் என்ன பண்ணாரு? நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்கு ஜீவனே கொடுத்து. லேகோன் பிசாசு 38 வருஷம் வியாதி எடுத்தேன். என் தாயினை பாவ 38 வருஷம் பேச வியாதியிலே இருக்கிறான். பிசாசு கடன் கிடைக்குது. சுய நீதி அடிக்குது. கவலை 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 கவலை. வியாதி போகவே இல்லை. அவனை ஆதாமுக்குள்ள கிறிஸ்துக்குள்ள கொண்டு வந்து பிசாசத்தை வியாதி சுகமா இனி பாவம் கிறிஸ்துக்குள்ளே சொல்லிட்டு போறார். அல்லேலூயா, கையெழுத்து. அவர் தெளிவான ஜனங்களை சந்திக்கிறார் இயேசு. அவர் ஒரு பரம எலியா. ஆதாம் அவர் தேவனுடைய வார்த்தையை பேசுறார். இயேசு என்ன பண்ண? பிரசங்கம் பண்ணாரே இல்லையா? பரலோகராஜ் சமீபமாக பிரசங்க வார்த்தை. அவர் பிரசங்கமே ஜீவ மார்க்கம் தான். ஜீவ வார்த்தையை பிரசங்கம் பண்றாரு. பிசாசின் பாலங்கள் ஆகப்பட்ட யாரையும் குணமாக்குறாரு. எங்கும் சென்று பிசாசின் பாலங்கள் ஆகப்படுகிற எல்லாரையும் குணமாக்கிட்டாரு. வியாதியில சாப்பிடுற பிசாசு சீரிய ராஜா திரளது கொண்டு தாய்க்கு யுத்தம் பண்ணி சாபத்தை பாவத்தை மரணத்தை தரித்து சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண இருதய நறுகுண்டவர்களை குணமாக்கு. லூக்கா 8ஆம் அதிகாரத்துல, லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல ஏசு எங்கும் சுற்றி திருந்து ஆதாமுக்குள்ள கிறிஸ்துக்குள்ள கொண்டு வராரு. தீவிரமா கிறிஸ்துக்குள்ள வாங்க. பலத்த துருகம் நீதிமானது ஓடி சுகமா நன்மத்தியமா வாட்டிலே சீரிய ராஜா ரெடியா இருக்கான். அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அது என்னா? லூக்கா 4:18. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷ பிரசங்கம் பண்ணி என அபிஷேகம் பண்ணினார். இருதய நறுங்குண்டவனை குணமாகவும், சிறைப்பட்டவர்கள் வெளியிலாகவும், குருடருக்கு பார்வை பிரசித்தம் பண்ணவும், நொறுங்குண்டவனை குணமாகவும், கர்த்தருடைய அணுகிற வருஷத்தை பிரசித்தம் பண்ணவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற பிறகு கண்டு வாசித்து புத்தக சூழலை சுற்றி பணிவிடை காரணத்தை கொடுத்து உட்கார்ந்து ஜெபாலய தலையில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோட பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேற்று. எங்க? இன்றைய தினம் இயேசு சந்திக்கிற தினத்திலும் நிறைவேறி போச்சு. ஏன்னா இயேசு ஜீவ ஜீவனத்தை தேவன் தானே குறைந்து கொடுத்து 20 நறுக்குண்ட கூட எல்லாரும் பிடிக்கிறார். அல்லேலூயா. அப்போ இயேசுவை நீ சந்திக்கும் போதுதான் நீ பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு வருவோம். இயேசு அவர் தேவ நீதி உயிர்த்தது. அதை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகம் கொடுக்கணும், வாய்நாளெல்லாம் கொடுக்கணும். அப்போ ஜீவ மார்க்கத்துக்குள்ள வரணும். உங்க பிள்ளைங்களை ஜீவ மார்க்கத்துக்குள்ள வந்தாதான் எப்பேற்பட்ட என்ன படிப்பு லட்சமா படிச்சு பெரிய ஆளாகி ஆதாம் நன்மத்தையும் பிசாசு திருடமும் கொள்ளது. பிசாசு இடம் கிடைக்கிறது சீரிய ராஜாவுக்கு. சீரிய ராஜா யூவிற்கெல்லாம் தான் பிள்ளையை கெடுத்து நாசமாக்கி கண்ணிலிச்சமாய் சுயநீதி அநீதி கொடுத்து எதிர்காலம் மோசமா போயிடும். இயேசு ராஜா அல்லேலூயா. இஸ்ரவேலின் ராஜா அல்லேலூயா. எலிஷா, நீ தேவனுடைய வார்த்தையை நல்ல பிரசங்கத்தை ஜீவ மார்க்கத்துக்காக என்னுடைய செய்தி எல்லாம் கேளுங்க. என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்க. உங்க பிள்ளைகளுக்கு அந்த செய்தியை ஷேர் குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை ஏராளம் செய்திகள் எங்குமே கேள்வி விலையேற்பட்ட சதிகள். ஆதாமுக்குள் வாய்ந்தா எவ்வளவு கோட்டி சொன்னாங்க, எவ்வளவு படிச்சிருந்தாங்க, படிக்கலாம், ஏழையா இருந்தாலும் சரி, ஆனா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தா, காட்டுவாசி நாட்டு, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வடாங்க தென்னா எங்க தான் சரி, வானத்துக்கு பூமியின் மேலே எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமைட்டாங்களாம். படிக்க அரசியல் தலைவர், சினிமா கலைஞர், வியாதி, வறுமை, தேர்த்து, ஆபத்து, விபத்து, நாசம், மோசம், நிர்கதியாடி ஒரு மனுஷன் இருந்து எர்கோவுக்கு போகலே கந்த கையில் தாங்கப்படுவான். கல்ல வசூல் குட்டூராகிடுவான். நீ மறுபடியும் சமாரி எண்ணெய் திராட்சசும் வார்த்து பிசாசு அவன் சத்திரத்துக்கு எருசலேமுக்கு கொண்டு வரது பார்க்கலாம்.
ஆனால் ஆதாமுக்குள் இருக்கிற நீங்கள் கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறக்கிறது. கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு உலகம் கொடுங்க. நீங்க பாதுகாக்கப்படுவீங்க. வாழ்நாள்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருங்க. அவர் நித்திய ஜீவனா பரலோக ராஜ்யமா இருக்கிறார். ஆதாம் பாதாள ராஜ்யம், இயேசு பரலோக ராஜ்யம். ஆதாம் பாவத்தின் சம்பளம், இயேசு தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்தது. எல்லாம் நன்மையான காரியங்க. ஆமா, காலையில் நைட்டு தூங்குறது ஒண்ணு ஆதாமுக்குள்ளே கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். யாரும் ஜடம் கிடையாது. நான் இதுலயும் இல்லை அதுலயும் சொல்ல முடியாது. அப்போ ஆதாம் வழியாக பிறந்த நீங்கள் கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கிறிஸ்து தேவ நீதி உயிர்த்த பரலோக ராஜ்யமா இருக்கிறார். இந்த எலிசா ஆதாம் மூலமா பிறந்தவன் தான். ஆட்டுக்குடி ரத்தம் நீதிமான எலியா கிட்ட பணிவிடை செய்திருந்தவன். இப்போ எலிசா போயிட்டு எலிசா இருக்கிறான். அவன் தேவடைய மனுஷன். இஸ்ரவேல் ராஜாக்கெல்லாம் கட்டளை கொடுக்குறான், அங்கங்க போவாத. ஆமா, கிறிஸ்துக்குள்ளே இரு. தேவதி அவன் வார்த்தையின்படியே சொல்றான். அந்த சீரிய ராஜா குழப்பமே வந்தது. அவன் அந்த எலிசா பிடிக்க வரான். இவனே கிறிஸ்துக்குள்ள இருக்கிறான். 1000 பதினாறு அக்னிமயமான தூதர் அந்த மலை சூழ்ந்து இருக்கிறாங்க. தேவடைய கண்ணு, தேவடைய மனுஷனுக்கு தேவடைய கண்ணு, பிசாசு கண்ணு. அந்த கேயாசி பார்த்தா அந்த உலக பிரகான சேனதான் தெரிஞ்ச அவன் கண்ணுக்கு. இவனுக்கு 1000 பதினாறு தேவதூர் இருக்காங்க. கட்டியில அங்க போய் துவத்திய விட்டான். அது சேனைகள் அந்த ரத்தங்களும் ராணுவம் ஓடிய போயிட்டு பயந்து. அதுக்கப்புறம் அந்த தேசம் வரவேற்று சொல்லப்பட்டிருக்குது. ஜம்முன பசுதாவே தரிமான காலை வேலையில ஆண்டுல 7/4/2024 ஞாயிறு ஆராதனை பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியிலே நடக்கிற ஆராதனை மூலமாக உங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துவோம். பயப்படாத, கலங்காத, திகையாதே. இனி நான் அல்ல, இயேசு எனக்குள் பெயர்க்கிற பவுலு ஆதாமுக்குள்ள இருக்கும்போது ரவுடியானா கொலகார பவுல கிறிஸ்து சொந்த ரட்சகர் ஞானஸ்நானம். இனி நான் அல்ல, இயேசு எனக்குள் பரிசுத்த பவுலாகி தலான ஜனங்களை கிறிஸ்து நேரம் நடத்துறான். கொரிந்திய தெசலோனிக்கர் கலாத்தியர் எல்லாரும் கிறிஸ்துக்குள்ள கொண்டு வரான். நித்திய பரலோக ராஜ்யத்துக்கு ஆயுதப்படுறான். கர்த்தரின் கோட்டை, என் தஞ்சம், என் துருகமின் கேடகன் தாவியை சொல்றான். நீதிமானத்தோடு சுகமாயிருக்கும் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போட்டிருந்தே. அந்த இயேசு தேவ நீதி உயிர்த்ததுமா இருக்கிறார். தேவன் தனக்கு ஆதாம் முழு பசுத்தாய் வருக பாதுகாப்பா இருக்கலாம், வெற்றியா இருக்கலாம், ஆசுவாதமா ஐஸ்வர்யமா. கிறிஸ்து விட்டுட்டாவே ஏதேன் தோட்டத்துல ஜீவ வித்தர்கள் விட்டுட்டா ஏவாலு நியூட்ரலா உடைய பிசாசு பார்த்து நண்பத்திய மரியாதை புருஷன் கொடுத்தா அவனுக்கு பாவம் மந்தம் வந்தது. உன்னித்து பூமி சபைக்கு முள்ளும் குறுக்கும் பிழைக்கவும் கூட சொல்லப்படுது. அந்த ஆதாம் ஏவாள் வழியா பிறந்த எல்லோரும் பாவம் செய்து தேவம் இலவசமா இருக்கிற கிறிஸ்து மீட்பை கொடுத்தா நீ அந்த கிறிஸ்துக்குள்ள வரணும். அந்த கிறிஸ்து தேவ நீதி உயிர்த்து பரலோக ராஜ்யமா இருக்கிறார். அதை பிதாகுமார் பசுத்தாக்கு பேர் சொல்லி ஆதாம் முழு உலக உணர்வு பூர்வமா கொடுக்கணும். ஆமா, உன் பாவம் தேவன் உலக பிசாசிட்ட மாட்டிட்டு ஐவிர வியாதி வறுமை தத்திரம் பிசாசு திருடமும் கொள்வாய்க்குதான காரியத்தை செய்திருக்கான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக பரிகுணப்படும் வந்தே சொல்லிக்கிறான். அந்த ஜீவரத்தத்தை புஷிக்கணும். அப்பத்தின் திராட்சம் இந்த அப்பம் என்னும் சரிய திராட்சை ரத்தமா இருக்கிறது. அந்த இயேசு ஆமண்ட வாக்குதான் இருக்குது. தேவநீதி உயிர்த்திருக்குது. அதை பிதாகுமார் பசுதாக மத்திய ஆதாம் முழுவதுக்கு கொடுக்கும் போதுதான் எல்லா சத்துரு கருத்தபடியில் ஆக்கப்பட்டு பாதுகாக்கப்பட கர்த்தரின் கோட்டையின் தஞ்சமையின் துர்கமையின் கேடகம் ரட்சணிய கொம்பு என்று தாவியை சொன்னபடி நீ தாவிதை போல ஆஸ்வதிக்கப்படுவாய். ஆடு மேய்க்க நீ வர வைத்து என்று ஆஸ்வதிக்கப்பட்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாகி அநேக ஆசீர்வாதம் போல உன்னுடைய வாழ்க்கை இருக்கும். கர்த்தாவின் வார்த்தை கொண்டு ஒவ்வொரு நீ ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆடுவே சோதனை எல்லோரும் பாவம் செய்து பாவம் செய்கிற பிசாசால் உண்டாயிருக்கிறான். பிசாசு இடம் கொடுத்து அசிய ராஜா சேனைகள் வந்து வியாதி வறுமை தேர்தல் சாபம் பாவம் பாதாளத்துக்கு போகாதபடி கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய மனுஷ வார்த்தையை கேட்டு ஜீவ மார்க்கத்தை கேட்டு இயேசு சாமண்ட வாக்குத்தத்துல தேவன் தனக்கு ஆதாம் குடுகுலத்துக்கு அசுத்த பசுத கிறிஸ்துக்குள்ளே இருக்க இந்த செய்தியை கேட்க ஒவ்வொரு பயன்படுத்தி ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்க பெரிய காரியம் செய்யும். எல்லா ஜபத்தையும் எல்லா விண்ணப்பத்தை வேண்டி கேட்டு நீ அப்படியே செய்ய நன்றி செலுத்துவோம். இயேசு நாமத்துல எல்லா ஜபதிகள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆதாமுக்குள் எல்லா தீமைகளும் இருக்குது. கிறிஸ்து இயேசுக்குள் எல்லா நன்மைகளும் இருக்கிறது. கிறிஸ்து அவர்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறார். ஆதாமுக்குள்ள பிசாசு திருடமும் கொள்வாய்க்கு உரிமையா செய்வான். இந்த நாட்டில் எந்த தேசம் தான் தெரியும். நீ கிறிஸ்துக்குள் தான் தேவதூர் பசு 1000 பதினாறு தேவதூர் அக்னிமயமா தூதர்கள் இருப்பாங்க. ஒருவனும் சேதப்படுத்த முடியாது. எலியாவை போல, எலிசாவை போல, ஆபிரகாம் போல, ஈசாக்கு போய் மோசையை போல. அல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தை கொண்டு ஒவ்வொரு ஆஸ்வதிக்கிறார். மாபெரிய கொண்டு வருகிறார். இயேசு நாமத்துல எல்லா ஜெபத்திற்கும் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியாக சபை நடக்கும். ஒவ்வொரு நாட்டில் ஆன்லைன் மூலமாக செய்து பேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்ல போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க. அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்க நண்பர்கள் உறவு பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இதிலிருந்து நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். இந்த செய்தி 7/4/2024 ஞாயிறு ஆராதனை வேலூர் பகுதியில் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும் உங்கள் விருப்பம் தான். என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் நேம் ஆர் துளசிராமன், அக்கௌண்ட் நம்பர் 5922075523, IFSC code ID IB 000P131, பெனாத்தூர் பிரான்ச்,
வெள்ளூர் கூகுள் பே என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. ஏஎல்சி வெள்ளூர் வரும், இல்லை துளசிராமன் வரும். என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கத்தவங்களாக இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். உங்கள் நண்பர்கள் உடற்பிணைக்கலாம் நீங்கள் ஷேர் பண்ணணும். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்ல செய்தியை குறைந்தது 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. ஆதாமுக்குள் வாய்கிற வரைக்கும் உலகம் பொல்லாங்கன்னு திருடவும் கொள்ள வாங்கிதான் உலகம் சாப பாவம் மரணம் கொள்ளை நோய் ஆபத்து நாசமோசமா இருக்குது. இயேசு பலத்து துர்கமா நீதிமானத்தோடு சுகமாயிருக்கும். கத்துடைய பலத்து நீதிமானத்தோடு சுகமாயிருப்பான். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுங்கள். உங்களுக்கு தேவன் தான் கிறிஸ்து இயேசு நல்ல ஜீவனுக்கு தேவன் தான் பசுதை கிறிஸ்துவன் கொண்டு வந்து மாதிரி ஊழியை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இந்த செய்தி மறுபடியும் கேட்கும். உங்க நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ண குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. உங்களுடைய சேனல் FGC வெள்ளூர் ஒரு சேனல், உங்களுடைய சேனல் துளசிராமன் தாமஸ் ஒரு சேனல் இருக்குது, ALC வெள்ளூர் ஒரு சேனல் இருக்குது. சேனல்லாம் சொல்லி கடைசி நாள் பங்கு பண்ணி என்னுடைய எல்லா செய்திகள் கேளுங்க. கர்த்தர் ஊழியக்காரர்கள் என்னுடைய எல்லா செய்திகள் கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு வந்து நிச்சயம் பெரிய காரியம் செய்வார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க.